ஸோ வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஒரு ஷூ கலெக்ஷன், ஒரு குட்டியான ஷூ கலெக்ஷன் அண்ட் என்னென்ன ஷூ எவ்வளோ ரேட்டு எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோட அனிஸ்கா டைகரோட மாஸ்டர் காப்பி ஷூ. இது வந்து அரௌண்ட் 3000 rupeesக்கு வாங்கினேன். ஸோ இதோட ஃப்ளாட் பாட்டமும் அண்ட் ஏசடி லுக்கு இந்த விஷயத்துக்காக இந்த ஷூ நான் வாங்கினேன். ஸோ இது நான் அப்பப்போ ஜிம்லையும் யூஸ் பண்ணுவேன், ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால. அடுத்ததான் என்னோட கேஷுவல் ஷூ, ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ், பூமாவோட ஒயிட் ஸ்னீக்கர்ஸு. இது வந்து ஒரு 2 years பேக் வாங்கினேன். இது மோஸ்ட்டாக எல்லா ட்ரெஸ் கூடயும் சூட் ஆகும். ஸோ அதனால இந்த ஷூ வாங்கினேன். இது வந்து ஒரு 2800 or 3000 rupees வருது. பூமாவோட ஒரிஜினல் சைட்டில் இருந்து நான் வாங்கினேன். அடுத்ததான் என்னோட அடிடாஸோட ஹீவின் அப்படின்னு ஒரு மாடல். இது வந்து 1.5 years முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஜிம்மில் அதிகமாக நேரம் நிற்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த குஷனிங் அதிகமாக இருக்க ஷூ அண்ட் இதோட சாஃப்ட்னஸ் வந்து எனக்கு வந்து அந்த டோஸில் வந்து பெயின் இருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷூ நான் பார்த்து வாங்கினேன். இந்த ஷூ அரௌண்ட் ஒரு 5000 ரேஞ்சில் வருது. நான் வாங்குறப்போ 5500 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா என்னோட பியூமாவோட கேலக்ஸி ப்ரோ. இந்த ஷூ வந்து போன வருஷம் நான் ரன்னிங்க்கு வாங்கினேன். நான் ரன்னிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஷூ வாங்கினேன். பட் அந்த டைமில் என்னோட ஒர்க்கிங் ஷெடியூல் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால என்னால் பண்ண முடியல. அண்ட் இது வந்து 3000 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்துச்சு இந்த ஷூ வந்து அந்த டைமில் நான் வாங்குறப்போ. ஸோ இந்த ஷூ என்னென்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. ரன் பண்ணுறப்போ வந்து டெய்லி ட்ரெயினராக நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெவி வெயிட் இருக்கவங்களும் இந்த ஷூ யூஸ் பண்ணலாம். அப்புறமா என்னோட ரீபாக் ஷூ. இது வந்து எனக்கு ஒரு முன்னாடி எனக்கு ஒரு பர்சன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஷூ வந்து ஒரு 4 years முன்னாடி வந்து எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க இந்த ஷூவை. அண்ட் இந்த ஷூ இப்போ கொஞ்சம் டயர் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் இந்த ஷூவை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஷூவை இப்போ வச்சுக்கிறேன். அண்ட் சம்டைம்ஸ் நான் லெக் ஒர்க் அவுட் போடும்போது இந்த ஷூ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ளாட் பாட்டம், ஹீல் கொஞ்சம் ஹீல் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனாலையும் ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால இந்த ஷூ வந்து நான் லெக் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த ஷூ வந்து நான் ஃபுட்பால் ஆடுறதுக்காக வாங்கினேன். நம்ம அந்த டர்ஃபில் ஆடும்போது அந்த ஸ்டட் இருக்க மாதிரியான பூட் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால இந்த ஃப்ளாட் பாட்டம் இருக்க ஷூ வாங்கினேன். இது அரௌண்ட் ஒரு 700 to 800 வருதுன்னு நினைக்கிறேன், கரெக்டான ஞாபகம் இல்லை, இந்த ரேஞ்ச் தான். அப்புறம் நம்மளோட ரெட் டேப் பெகசஸ் ஆர் ஃப்ளோ ப்ளஸ். இது வந்து ஒரு 200 kilometer மேலே நான் முடிச்சிட்டேன். இந்த ஷூ இப்போவும் நல்லா தான் இருக்குது. பட் நான் வேறு ஷூ வாங்கினதால இந்த ஷூ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து அரௌண்ட் 1500 rupeesக்கு நான் வாங்கினேன். பிஃபோர் ஒரு 7 months or 8 months இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் இந்த நிவ்யாவோட நான் மார்க்கிங் ஷூ. பேட்மிண்டன் ஆடுறதுக்கு அந்த இண்டோர் கோர்ட்டில் வந்து நார்மல் ஷூஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு பேசிக்கான ஒரு ஷூ இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன், நிவ்யாவோட நான் மார்க்கிங் ஷூ. இது வந்து அரௌண்ட் 800 rupees தான் நினைக்கிறேன். அப்புறமா வந்து நம்மளோட ஃபேவரட், இப்போதைக்கு நம்மளோட ஃபேவரட் ஷூ ஐசிக்ஸோட நூசா ட்ரை 60. ஸோ இந்த ஷூ நான் வந்து ஒரு 5500 ரேஞ்சில் வாங்கினேன். இது வந்து சம ஷூ. நான் இப்போ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு குஷனிங் பற்றி நான் சொல்ல வரல. பட் இந்த ஷூ வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது 5K ரன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட நைக்கியோட கிஸ் 6 இந்த மாடலு. இது வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த ஷூவோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரில. பட் 5000 to 6000 அந்த ரேஞ்சில் தான் இந்த ஷூ வரும். பட் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கும்போது நம்ம வாங்குகிற இடத்த பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ஷூ வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அவங்க. ஸோ இதுதான் என்னோட ஷூ கலெக்ஷன். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காஸ்ட்லி ஷூ தான் வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த ஸ்போர்ட் எடுத்துட்டிங்கனாலும் பேசிக்லேருந்தே ஷூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற ஷூஸ் வந்து பேசிக் லெவலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பேசிக்கில் வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக போனதுக்கப்புறம் ஷூ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே பீப்புள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய்.